இயேசு பாதாளத்துல முங்குனனால நம்ம பரலோகத்துக்கு மிதந்தோம். இயேசு பாவமே இல்லாதவரா அப்படியே மிதந்திருந்தாரு. உன் பாவத்தை வாங்கி அவர் முங்குனாரு. முங்கி கிடந்த நீ வெளியே மிதந்த. இயேசு வரும்போது எந்திரிக்கிறான் இல்ல, அதுல யார் எந்திரிப்பா? எல்லாரும் எந்திரிக்கிறான். என்னை விட்டு எடுபடாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு எடுபடாத ஆண்டவர், கொஞ்சம் கையை தட்டி பாடுங்களேன். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். If one man can do, another man can do. ஒருத்தனால செய்ய முடியும்னா இன்னொருத்தனால செய்ய முடியும்னு அர்த்தம். இந்த ஒருத்தன் செஞ்சிருக்கான்ல, அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டு போறான்? நான் மனுஷன் தானடா, என்னால் முடியும்னா உன்னால் முடியும் அர்த்தம்ன்றான். If a man can earn 120 crores in a year, ஒரு வருஷத்தில் ஒருத்தன் 120 கோடி ஒரு படத்தில் நடித்து சம்பாதிக்க முடியும்னா, ஏன் சார் 1500 அதுக்கெலாம் வரல, இப்போ ஏன் விசுவாச அளவில் பேசிகிட்டு இருக்கிறேன், அடுத்த அவங்கள பார்த்துக்குவோம். முதல்ல 120 கோடி சம்பாதிக்க முடியும்னா, if one man can do without God's help, how much more he can do. ஆமேன். என்னங்க இருக்கீங்களா இல்லையாங்க? உலகத்தான் ஒருத்தன் 120 கோடி ரூபாய் ஒரு வருஷத்தில் சம்பாதிக்க முடியும்னா, கடவுளே இல்லாமல் கடவுளை நம்புகிற நீ, ஆமேன் சொல்லுங்க. என்னை விட்டு எடுபடாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத. Sir, he is encouraging the peoples for money. I am encouraging your faith. கையை தட்டி, எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். Come on everybody. எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் பெயர்ந்து போனாலும், கையை தட்டி, பர்வதங்கள் போனாலும், கடவுளுடைய பிரசன்ஸ்ல சின்சியரா உட்காந்து சின்சியரா கையை தட்டணும். நான் பாஸ்டர்ஸ் மீட்டில் சொல்லி கொடுத்தேன், யாரெல்லாம் காட்ஸ் பிரசன்ஸ்ல சின்சியரா இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா வெளியில் விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறான், ஜெயிச்சிருக்கான். இவன் என்னடா ஆளை பார்த்தா கூட சீரியஸாக இல்லை, இவன் எப்படா ஜெயிக்கிறான்னு நீங்கள் சில நினைக்கிறீங்களே. உள்ளே சீரியஸாக இருக்கிறவன் வெளியே விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் ஜெயிச்சிடறான். ஆனால் உள்ளே விளையாட்டுத்தனமாக இருக்கிறவன் வெளியில் என்னதான் சீரியஸாக இருந்தாலும் என்ன செஞ்சிடறான்? தோத்துடுறான். நீ இங்கே சின்சியராக இருங்க, வெளியில் ஃப்ரீயாக இருங்க, அசால்ட்டாக இருங்க, கேஷுவலாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வருதா இல்லையான்னு பாருங்க. கையை தட்டி எல்லாரும் சின்சியர். ஆமென் ஆமென். ஷாபா ராமா காபா லாதா ராமோ யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். Come on everybody. என் வாழ்வின் நம்பிக்கையும் மாணவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனார், ரம் பக் 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 ரம் பக் 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 ரம் பக் 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 பக். கரங்களை தட்டி மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை
கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. நான் ஏற்கனவே பாஸ்டர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கோன்ற சொன்னேன். நான் ட்ரிச்சி ஒவ்வொரு கான்ஃபரன்ஸாக முடிச்சுட்டு ட்ரிச்சியில் முடிச்சுட்டு எப்போவுமே அங்கே ஒரு 2 நாள் அப்படி தங்கிட்டு வரும். சேலத்தில் தங்கணும் ஒரு 2 டேஸு, அப்படியே கோயம்புத்தூர் ட்ரிச்சியில் தங்கியிருக்கும்போது காலை எழுந்திரிச்சு நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் என்னுடைய லெவலுக்கு பெருசாகவே இருக்குது. ஏதோ ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு யாராவது ஒரு சர்ச்சை கட்டணும், ஒரு 20க்கு ஒரு 50 சர்ச்சை கட்டணும், அமைதியாக உட்காந்து கையை தட்டணும், பாட்டு பாடணும், பசங்க பார்த்து வாங்கணும், சாப்பிட்டோம், தூங்கணும்னு முடிக்காமல் நான் போட்டு கேம்ப் சைட்டை கட்டு பெரிய ஒரு ஏக்கரில் எதை கட்டு அப்படிலாம் சொல்கிறீங்க. நீங்கள் எதுவும் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா என்னன்னு தெரில. எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, எல்லாமே க்ரோர்ஸில் பேசுகிறீங்க. 1 கோடி 2 கோடினா பரவாயில்ல, 25 கோடி 50 கோடின்றீங்க. நானும் உங்களை திருப்திப்படுத்த முடியல. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா இல்லை நடக்காமலே என் லைஃப் கிராஸ் ஆகிருமா? ஏன்னா வருஷத்துக்கு 1 கோடி ரூபான்னு கணக்கு பண்ணாலே மாதத்துக்கு 10 லட்ச ரூபா நான் சம்பாதிக்கணுமே. 10 லட்ச ரூபாய்க்கு வாய்ப்பெலாம் கிடையாதுல்ல. அப்போ தானே ஒரு வருஷத்தில் 1 கோடி ரூபா வருஷத்துக்கு சம்பாதிச்சாலும் 20 வருஷம்லாம் ஆகணும் ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு. ஒரு மாம்சத்துலேருந்து அப்படியே நான் யோசிக்கிறேன், இஸ் இட் பாசிபிள் ஆண்டவரே, வெதர் பிஃபோர் மை டேஸ் I would see the results. அப்படியே ஒரு ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ணிவிட்டு அன்றைக்கி அப்படியே நீதிமொழியில் எடுத்து வாசிக்கிறேன். அப்படியே வாசிக்கிறேன். அது ஆங்கிலத்தில் இருக்குது. The desire of the righteous man will end only in goodness. Only end in goodness. நீதிமான், அது தமிழில் நான் அப்படியே சொல்கிறேன், நீதிமான் ஆசை நன்மையின் தமிழில் இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் இருக்குது, அவனுடைய ஆசைகள் நன்மையானதில் தான் முடியும், பாதியில் முடியாது, நன்மையில் தான் முடியும். நீடித்த நாட்களால் உன்னை நான் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் கர்த்தர் சொன்னார். அதனால் கட்டாயம் நீ முடிப்ப, முடித்து உள்ளே என்ட்ரு ஆவ, நீ நினைக்கிறத செயல்படுத்துவ அப்படின்னு சொன்னார். எப்படியும் கர்த்தர் செஞ்சுருவார் அப்படின்னு நான் நினைக்கும் போதே ஒரு 2025 26 மனசில் நினச்சிட்டு சரி முடிஞ்சிடும் அப்படின்னு. ஆனால் பார்த்தா ஜனவரி மாதம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட். இப்போ நம்புறது கஷ்டமான யாருன்னா வேலை பார்க்குறவங்க. மாத சம்பளம் இப்போ பிரச்சனை. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் யாருக்கு ஈஸியாக நம்ப முடியும், யாருக்கு நம்ப முடியாதுன்னு சொல்கிறீங்களுங்க. இந்த வேலை பார்த்து மாத சம்பளம் வாங்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் கட்டாயம் கஷ்டமாக இருக்கும் நம்புறது. ஆனால் வேலையே இல்லாமல் இருக்காம இருக்கு, அவனுக்கு ஈஸியாக இருக்கு. அரி ஓகே பேபி. ஏன்னா எதுவுமே இல்லாத கடவுளை நம்புகிறான். நான் என்ன சொல்கிறேன், வேலை இருக்குல்ல, வேலை இல்லைன்னு நினைங்க. வேலையை நீங்கள் நினைக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை. வேலையும் சம்பளத்தையும் மறந்துடுங்க. இப்போ கடவுளை நம்புங்க, ஈஸியாக இருக்கு பாருங்க, ஈஸியாக இருக்கு பாரு, ஈஸியாக இருக்கு பாரு, ஈஸியாக இருக்கு பாரு. பாடு 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 பாடு. ரப் பேக் ரப் பேக் ரப் பேக் பேக் பேக். ஷபரபரபரி பரபரப. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வு. ஏய் 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 எடுபடாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு எடுபடாத ஆண்டவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர். Come on everybody. ஆமென். மலைகள் விலகி போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுவோமா, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது
எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். The major purpose of Christian life is being a witness to others. கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் சாட்சி சொல்லுவதல்ல, சாட்சியாய் நிற்பது. உங்களை பார்க்கும்போது மற்றவனுக்கு என்ன வரணும்? விசுவாசம் வரணும். உங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது கர்த்தர் உசுரோட தாண்டா இருக்கிறாரு அப்படி சொல்லணும். யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்க சாட்சியாகவே வந்தான். அவர் கிருபை, அவர் இரக்கம், என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒரு சாட்சியா இருக்கணும். பைபிள் சொல்லுது, அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு சாட்சி கொடுக்க சாட்சியாகவே வந்தான். யோவான் ஸ்நானகனை பார்த்த உடனே ஜனங்களுக்கு ஒரு விசுவாசம் அப்படியே வந்துச்சான். அவனால் எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு. யோவானை பார்த்த உடனே எல்லாரும் ஃபெய்த் வருது. ஏன்னா அவன் சாட்சி சொல்ல வரல, சாட்சியாவே வந்து நிக்கிறான். போடு எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே, நான் ஒரு சாட்சியா இருக்கணும். ஆண்டவரே, என்னை பார்த்த உடனே என்னை சுத்தி இருக்கிறவனுக்கு உங்க மேல ஒரு ஆசை வரணும், உங்க மேல ஒரு லவ் வரணும். கையை தட்டி நேற்று பாருங்க, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம மினிஸ்டர் வெல்விஷர் பிரதர் பேசிகிட்டு இருந்தார். அப்போ கல்ஃபில் இருக்கிற பிஸ்னஸ் மேகசினில் வந்து ஃப்ரண்ட் லைனில் வேகமாய் வளர்ந்து வருகிற பிஸ்னஸ் மேன் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸிலே 25 பேர் செலக்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் அவங்க ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அதில் நம்மால் ஒருத்தர். போடு மலைகள், ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாருங்க, அதை பார்த்த உடனே அப்படியே எனக்கு விசுவாசம் வருது. உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அப்போ உங்களை பார்த்தோம், என்னை பார்த்தோன்னு சாட்சி, நான் சாட்சியாக வரணும்ப்பா. இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமாம், நீங்கள் பேஷண்ட்டாக இருக்க மாட்டீங்க. சொல்லுங்கள், நான் பேஷண்ட்டாக இருக்க மாட்டேன், நான் சாட்சியாக இருப்பேன். என் பேர் பேஷண்ட் இல்லை, என் பேர் சாட்சி. என் பேர் சாட்சி, என் பேர் சாட்சி, என் பேர் சாட்சி. கையெழுத்து. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு எடுபடாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு எடுபடாத ஆண்டவர், சொந்த பிள்ளை உனக்காய் தந்தவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எலன் மஸ்க், அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன், இன்றைய பணக்காரன். எத்தனையோ லட்சம் கோடிகள் வச்சிருக்கிறான் எலன் மஸ்க். ஆனால் சாலமோனுடைய ப்ராஸ்பெரிட்டியை கணக்கு பண்ணா எலன் மஸ்க் வச்சிருக்கிற மாதிரி 200 மடங்கு சாலமோன். வரோம் அந்த வரோம், அங்கதான் வரோம். அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே.
பாடுங்க பாடுங்க, நாக்க நல்லா யூஸ் பண்ணுங்க. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதிலே பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிக்கிறார்கள். 2 வாரமா நாக்க பத்தி ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பேசுறேன். நாக்க பயன்படுத்தணும். நம்ம லேண்ட்ல ஒரே முள்ளு காடு விட்டு மெயின்டைன் பண்ணாமே வச்சிருக்காங்க. ஒரு அளவெடுக்க போக கூட உள்ள நுழைய முடியல. கேமரா வைக்க போறவன் அவன் சொல்றான், சார் உள்ள போனா தான் சார் அளவு எடுக்க முடியும். ஒரு 10 அடி தூரத்தில் எங்களை காமிப்பாங்க, அப்படியே வெளியில ஓடி தான் பார்க்க முடியும். மெயின்டெனன்ஸ் இல்லை. கடைசி எல்லா கசடுகளையும் கூட்டி வெளியே தள்ளிட்டு நான் ஒரு நாள் போனேன். இங்கே பாரு, புதுசாக ஆளை போட்டேன். ஒரு நாளைக்கு 5 ஏக்கர் டிராக்டர் ரெடி பண்ணுற, க்ளீன் பண்ணுற. ஏண்டா நான் மாதத்துக்கு ஒரு தடவை போய் செஞ்சுட்டேன். நீ 24 மணி நேரம் அங்கே இருந்தில்ல, பண்ணியிருக்கலாம்ல. இன்சார்ஜ் விட்டவொன்னே நான் கேட்குறேன். நான் ஏன்னா மறந்துடுறேன், கீழே போனேன். இங்கே ஞாபகத்தில் கேட்டுரும். நான் போனேன், டிராக்டர் ஓட்டுற கூப்பிட்டேன். ஒரு நாளைக்கு 5 ஏக்கர் க்ளீன் பண்ணிடுறேன். ஒரு வாரத்தில் 40 ஏக்கர் லேண்டும் க்ளீன் ஆயிடுச்சு. குனிஞ்சு பார்த்தோம்னா பாருங்க, முன்னாடி குனிஞ்சு பார்த்தோம்னா 10 அடி தூரத்துக்கு எனக்கு தெரியாது. இப்போ குனிஞ்சு பார்த்தா அப்படியே எல்லா வரைக்கும் க்ளீனாக தெரியுது. போடு 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 போடு. அவர் கிருபை கர்த்தர் கேட்டார் என்கிட்ட, எப்படிடா க்ளீன் ஆச்சு அப்படின்னாரு. டிராக்டர்னால. டிராக்டர் தான் 2 வருஷமா இங்கே தானே இருந்துச்சு. உன் பயலுக்கெல்லாம் டிராக்டர் கீழே தானே குளிர் அடிக்கின்னு படுத்தாங்க. டிராக்டர் இருந்தனால லேண்டு சுத்தமாகலை, டிராக்டரை பயன்படுத்தினால லேண்டு சுத்தமாச்சு. நாக்கு இருக்கிறனால நம்ம பணக்காரன் ஆயிட முடியாது. நாக்க பயன்படுத்தினாதான். போடு 1 1 2 3 4. இந்த பாட்டு பாடும்போது நீங்க நாக்க பயன்படுத்துறீங்க. அதிலே பிரியப்படுகிறவர்கள், எதிலே பயன்படுத்துவதிலே பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிக்கிறார்கள். நாக்க வச்சிருக்கிற எல்லாரும் கனியை புசிக்கலாம். அதிலே பிரியப்படுகிறவர்கள். நாவின் அதிகாரத்தில் ஜீவன் உண்டு. நாவின் அதிகாரத்தில் எதிரிக்கும் பிரச்சனைக்கும் மரணம் உண்டு. ஆக ஜீவனை பேசுங்கள் இயேசுவின் நாமத்திலே. என்னை விட்டு எடுபடாத ஆண்டவர், வாயை திறந்து, ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு எடுபடாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அதனால நான் டான்ஸ் பண்ணும்போது எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா அவனுக்கு முன்னாடி கடவுள் தான் இருந்தார். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால். பிரச்சனையை முன்னாடி வைக்காதீங்க. உங்க வருமானத்தை முன்னாடி தூக்கி ஓரமா வச்சுட்டு கர்த்தரை பாருங்க, கர்த்தரை பாருங்க. ஆமென். அவர் உன்னுடைய வருமானத்தின்படி உன் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவான்னு சொல்லல. தம்முடைய ஐஸ்வர்யம் நல்லா தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். இந்த காணிக்கையின்படி அல்ல, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. என் ஜனங்களுடைய எண்ணிக்கையின்படி அல்ல, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை நிறைவாக்குவார். ஆமென் ஆமென். உன்னை உன் வருமானத்தின்படி உன் குறைவை நிறைவாக்குற கர்த்தர் அல்ல. சர்ச்சில் இருக்க ஜனங்களுடைய எண்ணிக்கை வைத்து என் குறைவை நிறைவாக்குற கர்த்தர் அல்ல. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய நல்லா கையை தட்டி, அவர் ஐஸ்வர்யத்தின்படி, என் வருமானத்தின்படி அல்ல, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவுகளை நிறைவாக்குகிறவரே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. கையை தட்டி, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். கையை தட்டி, விட்டு எடுபடாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், மலைகள் விலகி
இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆஹா ஓஹோ எந்தன் வாழ்விலே மாறாது எந்தன் மாறாது எந்தன் உங்க எதிரி சொல்லுவாங்க மாறிடும் பாரு. இப்படியே தான் 32 வருஷமா நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற. துன்மார்க்கன் நம்ம அழிவை பார்க்க விரும்பி பற்கடித்து சோர்ந்து போகணும். என்னடா இதுல தான் காலியாவான்னு பார்த்தோம், இல்ல அதுல காலியாவான்னு பார்த்தோம். மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அடுத்தவனோட வீழ்ச்சிக்கு எதிர்பார்க்காதீங்க. ஏதாச்சும் மெசேஜ் எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் விழுவான், போய் அன்னைக்கே கர்த்தர் என்று சொன்னார், வேண்டாம் தாயி வேண்டாம் தாயி. ஏதாவது சொல்லணும்னா ஒருத்தர் நல்லா இருக்கும்போதே போய் சொல்லிடு. இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க வைப்ரேஷனே நம்மளை மிரட்டும் பாருங்க. பயப்படக்கூடாது. கடைசி நீங்களே அனுப்பிங்க இவங்க நினைக்கிற மாதிரி. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எப்படி காட்டுங்க? மாறாது எந்தன் வாழ்விலே. நல்லா மாறாது எந்தன் வாழ்விலே. கை மாறாது எந்தன் வாழ்விலே. எல்லாரும் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை. நீங்க சொல்லுங்க, நான் அவர் கிருபை சொல்லுவேன். அவர் கிருபை அவர் இரக்கம். கைய காணோம். மாறாது எந்தன் வாழ்விலே. கை உயர்த்தி நல்லா தூக்குங்களேன் கைய. அப்பா எந்தன் வாழ்விலே மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் உயர்வு அவர் புகழ்ச்சி மாறாது எந்தன் இன்னும் மேல 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 மாறாது எந்தன் வாழ்விலே. மாறாது எந்தன் வாழ்விலே. கையை தட்டி பயப்படாதீங்க. நீதிமானுடைய பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியன் போலதான் இருக்கும். நடுப்பகல் வரைக்கும் சூரியன் எங்க தான் போகும்? மேல 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 மேல. நாளைக்கு மேல, நாளை கழிச்சு அதுக்கும் மேல போடு. ரம் பம் 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 தகதிமி 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 தம் சிக்கக் 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 சிக்கக். ஓ அவர் கிருபை ஒரு தடவை அவர் இரக்கம் மாறாது மறையாது மாறாது மறையாது அவர் கிருபை. ரெண்டு ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். கையை தட்டு, நல்லா தட்டு.